முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் இருந்து விலகி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார். அதிமுகவின் திராவிட கொள்கைகளை அடகு வைத்துவிட்டு பாஜகவின் கிளை கழகமாக எடப்பாடி தலைமையிலான அதிமுக செயல்படுவதால் எந்த சூழலிலும் திராவிட கொள்கைகளை விட்டுக் கொடுக்காது திமுகவில் இணைந்திருப்பதாக மனோஜ் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான தலைவர் முன்னிலையில் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். காரணம், இன்று திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும் தமிழக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும் தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத ஒரு தலைவராகவும் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி அதனை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்த்து சிந்தித்து எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவுதான் இந்த முடிவு. நான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கான காரணம், எஞ்சிய வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அதை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே இன்று நான் வந்திருக்கின்றேன். சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கீங்க, தொடர்ச்சியா எம்எல்ஏவா கண்டினியூ பண்ணுவீங்களா? எப்படி இருக்கும் உங்க ஸ்டாண்ட் சட்டமன்ற அசம்பிளியை பொறுத்தவரைக்கும்? இப்பொழுது நான் தலைவரிடம் பேசினேன். இன்று மாலை 4 மணிக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் இருந்தீங்க. இந்த அணியில் அரசியல் பாரம்பரியம், பெரிய பாரம்பரியம் பிஎச் பாண்டியனுடைய இந்த டிஎம்கே செலக்ட் பண்றதுக்கு காரணம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த தலைவரும் அதற்கு பின்னாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்த அம்மா அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை. இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு, எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எந்த அடிப்படையில் மீண்டும் கூட்டணி வைத்தார் என்பதற்கு இன்று வரை பதில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி வைத்தபோது தொண்டர்கள் உணர்வு கேட்கப்பட்டதா, பொதுக்குழு கூட்டப்பட்டதா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் மீண்டும் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த முடிவு எடுக்கப்பட்டதா? இதற்கெல்லாம் விடையில்லை. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கு. இந்த நிலையில் மாலையில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்தித்த மனோஜ் பாண்டியன் தமது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார்.